இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் வாழ்கிற இதே தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதரை பற்றி தான். அதுவும் அவரை பற்றி நிறைய சொல்லப்படாத செய்திகள் உண்டு. அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கிபி 630 இந்த ஆண்டு வாக்கில் அப்போ தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் 2 பேரரசுகள் இருந்தது. ஒன்று பல்லவ பேரரசு, இன்னொன்று பாண்டிய பேரரசு. இதில் பல்லவ பேரரசில் அன்றைய காலகட்டத்தில் அப்போ தான் 1630 அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மகேந்திரவர்ம பல்லவன் மறைந்து நரசிம்மவர்ம பல்லவன் மன்னரான காலம். அப்போ தான் மகேந்திரவர்மன் மறைந்திருக்காரு, நரசிம்மவர்ம பல்லவன் மன்னராக முடிச்சுடிருக்காரு கிபி 630. இந்த நேரத்தில் பல்லவர் படையில் படைத்தளபதியாக இருந்தவர் தான் பரஞ்சோதியார். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் அந்த அருகில் இருக்கக்கூடிய திருச்செங்காட்டங்குடியில் இருந்தவர். அது அந்த காலத்தில் சோழர்களுடைய ராஜ்யங்களில் ஒன்றாக இருந்தது, சோழர்களுடைய நாட்டில் ஒன்றாக இருந்தது. அதில் ஆமாத்தியார் அப்படிங்கிற ஒரு தமிழ் குடியில் பிறந்தவர் தான் பரஞ்சோதியார். அவருக்கு வட வேதம் கற்றவர், வடமொழி தெரிந்தவர், போர்க்கலையை நன்றாக பயின்றவர். அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, மகன் சீராளன். மகன் பின்னாடி பிறந்தவர் தான். நம்ம அந்த கதைக்குள்ளே இப்போதைக்கு போக போகிறதில்ல. நல்ல போர்க்கலையில் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அதனால் மகேந்திரவர்மன் காலத்திலேயே பல்லவ சேனையில் இணைந்து தன்னுடைய திறமையால் படிப்படியாக உயர்ந்து பல்லவ சேனையின் தளபதியானவர். நரசிம்மவர்மன் காலத்தில் நரசிம்மவர்மனுக்கு நெருங்கிய நண்பர், அதே நேரத்தில் படையின் தளபதியும் கூட. அவங்க 2 பேரும் இணைபுரியாத நண்பர்கள் அப்படின்னு வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அப்போது வட இந்தியாவில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தால், மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக், அதுக்கு பக்கத்தில் நாசிக், அதோட அன்றைய பேர் அசலபுரம், அதுக்கு பக்கத்தில் இருந்த வாதாபி, அதை தலைநகராக கொண்டு ஆண்டவர் தான் 2ஆம் புலிகேசி. இவர் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், மகத்தான மன்னர். அவங்க சாளுக்கியர்கள் அந்த பிரதேசம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆந்திரா வரைக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து, மகாராஷ்டிரா, ஆந்திரா, குஜராத், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்புகள் எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அவங்க அதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2ஆம் புலிகேசிக்கும் சாளுக்கியர்களுக்கு பல்லவர்களோடு, குறிப்பாக தென்னகத்து மன்னர்களோடு பெரிய பகை உண்டு. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தோன்னா மகாராஷ்டிரா பொருளாதாரத்தில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்குது, 2வது இடத்துல தமிழகம் இருக்குது. அன்றைக்கு தமிழகம் தான் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருந்தது. சாளுக்கிய பேரரசு 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் இப்படி தான் இருந்தாங்க. எப்போவுமே முதல்ல இருக்கிறவன் மேலே 2ஆம் இடத்துல இருக்கிறவனுக்கு எப்படி ஒரு ஆத்திரமும் கோபமும் ஒரு பொறாமையும் வருமோ, அது மாதிரி பல்லவர்களின் வளத்தின் மீது, பல்லவர்களின் வர்த்தகத்தின் மீது, பல்லவர்கள் பெற்றிருந்த பெரும் செல்வத்தின் மீது சாளுக்கியர்களுக்கு ஒரு பெரிய பொறாமை இருந்தது. பல்லவர்களின் மீது போர் தொடுத்து அந்த செல்வத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க அடிக்கடி படையெடுக்கிறது உண்டு. மகேந்திரவர்மன் காலத்திலேயே 2ஆம் புலிகேசி படையெடுத்து தோல்வியடைந்து திரும்பி ஓடினார், புறமுதுகிட்டு ஓடினார். அந்த தோல்விக்கு பழி வாங்கிறதுக்காக கிபி 630 மகேந்திரவர்மன் இறந்த உடனே, இப்போ மகேந்திரவர்மன் இல்லை, அவர் இறந்துட்டார், பல்லவர்களை தாக்கினால் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, ஒரு தாக்குதலுக்கு அவங்க 2ஆம் புலிகேசி திட்டமிடலை. புலிகேசி அவன் இவன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், நம்ம தாத்தாவுக்கும் 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 தாத்தா, அவ்வளோ வயசானவர். அதனால் அவர் இவர்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு இரு போடுறதுல என்ன காசா பணமா சொல்லிட்டு போவோம். எப்படி திட்டம் போட்டாங்க அப்படின்னு கேட்டால், அதே நேரத்தில் பாண்டியர்களோடு இவருக்கு சாளுக்கியர்களுக்கு ஒரு உறவு இருந்தது, ரகசிய உறவு இருந்தது. ஒரே நேரத்தில் பல்லவ நாட்டின் வடபகுதியில் சாளுக்கியர்களும் தென்பகுதியில் பாண்டியர்களும் தாக்கினால் பல்லவர்கள் சிக்கிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது திட்டம். இந்த திட்டப்படி சாளுக்கியர்கள் அங்கேருந்து வாதாபியிலிருந்து படையெடுத்து புறப்பட்டார்கள் 2ஆம் புலிகேசி தலைமையில். எங்கே கிட்டத்தட்ட சுமார் 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து புறப்பட்டு வர ஆரம்பித்தாங்க. இது ஏற்கனவே நரசிம்மவர்ம பல்லவருக்கு இந்த இது ஏற்கனவே தெரியும். 2ஆம் புலிகேசி காஞ்சிபுரத்தை பழிவாங்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் பல்லவர்கள் படை தயாராக இருந்தது. அவங்க எதிர்பார்க்காதது தெற்கே இருந்து பாண்டியர்கள் தாக்குவார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் மட்டும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. இதே நேரத்தில் பல்லவர் சைனியம் சரியான தாக்குதலை எதிர்பார்த்து கரெக்டாக காத்திருந்தது. இப்போது அங்கேருந்து வர்றாரு புலிகேசி, 2ஆம் புலிகேசி படையோடு வருகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 20 மைல் 20 கல் தொலைவில் உள்ள பரிகளம் அப்படிங்கிற இடத்துல புலிகேசியின் படை முகாமிட்டது. இந்த நேரத்தில் சாளுக்கியர்களை மீது பல்லவ படை எதிர்பாராத தாக்குதலை நடத்தியது. பரஞ்சோதியாரும் நரசிம்ம பல்லவரும் இணைந்து படையோடு தாக்குதல் நடத்துகிறாங்க. கடுமையான போர், 2 தரப்பிலும் கடுமையான போர். இதில் என்னென்னா, சுமார் 1000 மைலை கடந்து வந்திருந்த சாளுக்கிய படை களைச்சி போயிருக்குது. பல்லவ படையோ அப்படியே புத்துணர்வோடு இருக்குது. இது பல்லவர்களின் யுத்த தந்திரம்.
எப்போதும் எதிரிகளை நீண்ட தூரம் அலைய விட்டு அதன் பிறகு தாக்குறது. இது பல்லவர்களுடைய யுத்த தந்திரம். அந்த யுத்த தந்திரத்தை சரியாக கடைப்பிடிச்சாங்க. இந்த தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியல புலிகேசியால். அவர் போரிட முடியாதனால பின்வாங்கி படைகள்லாம் ஓட ஆரம்பிச்சது. ஓடி போய் மணிமங்கலம்னு, இன்றைக்கும் சென்னைக்கு பக்கத்தில் மணிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. தாம்பரத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த மணிமங்கலத்தில் போய் புலிகேசியின் படை நிலை கொண்டது. இப்போ என்ன பண்ணார் நரசிம்மவர்ம பல்லவர், ஒரு முறை அடித்து ஓட விட்டாச்சு. அதனால் பரஞ்சோதியார் கையில் ஒரு பகுதி படையை கொடுத்துட்டு, ஒரு பெரிய பகுதி படையை கொடுத்து, நீங்கள் புலிகேசியை பார்த்துக்கோங்க, புலிகேசிக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும், அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு கொடுத்துட்டு, ஒரு பகுதி படையை மட்டும் அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணார், தெற்க பாண்டியர்களுக்கு பாடம் புகட்ட நரசிம்மவர்மர் கிளம்பிட்டார். ஒரே நேரத்தில் பல்லவ சைனியம் 2ஆக பிரியுது. ஒன்று பரஞ்சோதியார் கையில், இன்னொருத்தர் பல்லவர் கையில். நரசிம்மவர்ம பல்லவர் கூட்டிகிட்டு தெற்க போகிறாரு. பரஞ்சோதியார் அடுத்து சாளுக்கியர்கள் மணிமங்கலத்தில் போய் ஒரு போர். மணிமங்கலத்தில் மண்ணை கவ வைக்கிறார் புலிகேசியை. பரஞ்சோதியார் அடிக்கிற அடியில் புலிகேசியால் தாங்க முடியல. அங்கேருந்து போய் சூரமாரம்னு, அங்கேருந்து ஒரு 20 மைல் கல்லில் இருக்குது, 20 கல் தொலைவில் இருக்குது சூரமாரம். அந்த சூரமாரம்ங்கிற இடத்துல மீண்டும் புலிகேசி தன் படைகளெல்லாம் ஒன்று திரட்டி திரும்ப எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நின்று பார்க்குறார் பல்லவ சைனியத்தில். சூரமாரத்தில் மிக கடுமையான போர். 2 தரப்பிலும் ரத்தம் தெரிக்கிறது, ரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது அப்படின்னு கல்வெட்டுகள்லாம் சொல்லுது. அந்த அளவு கடுமையான போர். இப்போ புலிகேசியால் தாக்கு பிடிக்க முடியல. சாளுக்கிய படைகளால் பல்லவர்களை எதிர்த்து நிற்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தோடனே சாளுக்கியர்கள் குதிங்கால் பிடரியில் அடிபட பின்வாங்கி ஓடினார்கள். இந்த வார்த்தை அப்படியே கல்வெட்டுகளில் இருக்குது, பட்டயங்களில் இருக்குது. குதிங்கால் பிடரியில் அடிபட ஓடினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது தவிர என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த போரில் புலிகேசியின் முதுகில் வெற்றி என்னும் பதம் எழுதப்பட்டது அப்படின்னு கூரம் பட்டயம் சொல்லுது. கூரம் பட்டயம்னா கூரத்தில் வெடுக்கப்பட்ட பட்டயம். அதை நான் சொன்னேன்னா இன்னும் நேரம் எழுதிக்கிட்டே போகும், நம்ம அதை இன்னொரு தடவை பார்ப்போம். இந்த 3 தாக்குதல், 3லையும் தோல்வி. சாளுக்கியர் படை நேர தங்கள் சொந்த ஊரை பார்க்க, வாதாபியை பார்க்க கிளம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே புலிகேசியால் படையை திரட்டி நிறுத்த முடியலை. அவரும் சேர்ந்து ஓட ஆரம்பித்தார். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வாதாபி, தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, வாதாபி இங்கே கிட்டத்தட்ட 1000 மைல் தொலைவு. இதை பார்க்க நடந்தே ஓடியே போகிறாங்க சாளுக்கியர்கள். குதிரை இல்லை, யானை இல்லை, எல்லாத்தையும் பறி கொடுத்தாச்சு பல்லவர்கள்கிட்ட. நடந்தே ஓடினார்கள் அப்படின்னு கல்வெட்டு சொல்லுகிறது. கூரம் பட்டயமும் அதான் சொல்லுது. பல்வேறு பட்டயங்கள், உதயமங்கலம் பட்டயமும் ஒன்று இருக்குது, அந்த பட்டயமும் இதை சொல்லுகிறது, இந்த தோல்வியை. அங்கேருந்து ஓடுனாங்க. ஓடுறவங்களை விரட்டிக்கிட்டே போகிறார். இங்கேருந்து விரட்டிக்கிட்டே போகிறாரு பரஞ்சோதியார். போய் வாதாபி கோட்டைக்குள்ளே போய் புகுந்துக்கிறாங்க. கோட்டை நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பரஞ்சோதியார் விடலை. வாதாபி கோட்டையை அடித்து உடைக்கிறாரு. தாக்கி நொறுக்கி எரிஞ்சு அங்கேயும் தோல்வி. அந்த போரில் புலிகேசி, 2ஆம் புலிகேசி வீரமரணம் எய்தினார் அப்படின்னு வரலாறு சொல்லுகிறது. அதன் பிறகு வாதாபியை பல்லவர் படை சூறையாடியது. வாதாபியை எரியூட்டினார்கள். அங்கிருந்த பொருள்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். ஆண்டாண்டு காலமாக சாளுக்கிய மன்னர்கள் சேர்த்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் பல்லவ சைனியம் அள்ளியது. வாதாபி நகரை எரியூட்டினார்கள். ஒரு 6 மாத காலம் அங்கே தங்கியிருந்து அந்த எரியூட்டல் நடைபெற்றது அப்படின்னு வரலாறு சொல்லுது. வாதாபியை முழுமையாக கைப்பற்றியதோடு மட்டும் இல்லாமல், அந்த வாதாபிக்கு அருகே தக்கின ஈரப்பன் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது. இப்பவும் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு வெற்றி தூணை பரஞ்சோதியார் நாட்டினார். அந்த தூண் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகிறவங்க இப்பவும் அந்த தூணை பார்க்கலாம். அந்த தூணில், வெற்றி தூணில் தன்னுடைய வெற்றியை, தன்னுடைய மன்னனுக்கான வெற்றியை அவர் எழுதினார். நரசிம்மவர்ம பல்லவன் வெற்றியை ஸ்தாபித்தார் அப்படின்னு பரஞ்சோதியார் எழுதி வைத்தார். தன் பெயரை குறிப்பிடலை. ஆனால் வெற்றி கண்டது பரஞ்சோதி, பெயர் எழுதப்பட்டது நரசிம்மவர்ம பல்லவன். தன் மன்னனுக்காக படையெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மைல் தொலைவுக்கு எதிரியை விரட்டி விரட்டி தாக்கி, அவனை ஓட ஓட விரட்டி வீரமரணத்தை பரிசாக கொடுத்து, அவனுடைய பொருள்களை எல்லாம் கைப்பற்றி, அவனுடைய நகரை எரியூட்டி அந்த நகரத்தை முற்றிலுமாக அழித்தார். அதாவது ஊரே இல்லாமல் ஆக்கிறது சாளுக்கியர்களுக்கு. ஒரு வீடு இழந்து போனால் ஒரு மனிதன் எப்படி நிலைகுலைந்து போவானோ, அது மாதிரி மன்னனுக்கு தலைநகரங்கிறது முக்கியம். அந்த தலைநகரமே இல்லைடா உனக்கு, தமிழ்நாட்டை தரைமட்டமாக்க நினைச்சார், உனக்கு தலைநகரமே கிடையாது அப்படின்னு சொல்லி தலைநகரத்தை எரேஸ் பண்ணிட்டார். தலைநகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதன் பிறகு வாதாபி சாளுக்கிய மன்னர்களுக்கு இல்லை, எந்த மன்னர்களின் தலைநகராகவும் அது இருக்கவே இல்லை. அதன் பிறகு சாளுக்கியர்கள் அந்த இடத்தை விட்டுட்டு கல்யாணியை தலைநகராக கொண்டு தான் ஆண்டார்கள் சரித்திரம் சொல்லுது. அந்த அளவுக்கு தாக்குதல். அந்த தாக்குதலிலிருந்து இன்னொன்று பரஞ்சோதியார் கொண்டு வந்தது. வாதாபியில் சாளுக்கியர்கள் கணபதியை வழிபட்டார்கள். அந்த கணபதியை கொண்டு வந்தார். அப்போ தான் முதல் முறையாக கணபதி வழிபாடு தமிழ்நாட்டில் அதன் பிறகுதான் தொடங்கியதுன்னு சொல்லிட்டு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கணபதியை திருச்செங்காட்டங்குடியில் ஒரு கோயிலில் வச்சார். கணபதீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோவிலில் வச்சு அங்கே வழிபட்டு வந்தார் பரஞ்சோதியார். இந்த போருக்கு பிறகு பரஞ்சோதியார் பக்தி மார்க்கத்துக்கு போயிட்டார்.
பக்தி மார்க்கத்துக்கு திரும்பிக் கொண்டார். அந்த பக்தி மார்க்கத்திலும் ஈடுபட்டு அவர் சிறு தொண்ட நாயனார் ஆகினார் என்பது அவருடைய இன்னொரு சிறப்பு. நீங்கள் சைவ புராணங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா 64 நாயன்மார்களில் சிறு தொண்டரும் ஒருவர். அந்த சிறு தொண்டர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனே நேரில் வந்து தரிசனம் கொடுத்த பெருமைக்குரியவர். போர்னா மாபெரும் வெற்றி, பக்தி என்றால் அதில் சிவனே நேரில் வந்து தரிசனம் கொடுக்கும் அளவுக்கு மாபெரும் இறையாண்மை அப்படிங்கிற தனி புகழ் பெற்றவர் தான் நம்முடைய பரஞ்சோதியார். அந்த புகழின் காரணமாக இன்றைக்கும் வரலாற்றில் வாழ்கிறார் பரஞ்சோதியார் என்ற சிறு தொண்டர் நாயனார்.